ஓனருமான எலான் மஸ்க் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காரு, நம்ம ஃபியூச்சர்ல வாழ போற ஒரு பிளானட்னா அது செவ்வாய் கிரகம் அப்படிங்கிற மார்ஸ் பிளானட் தான் இருக்க முடியும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சில எக்ஸ்பர்ட்களும் சயின்டிஸ்ட்களும் சொல்றாங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம மார்ஸ் ரிசர்ச் பண்ணி அங்க கலெக்ட் பண்ண டேட்டாஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு நம்ம மார்ஸ்ல வாழ்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கூட இல்லை. அங்க இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் நம்ம வாழ தகுதியுடையதா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மேபி ஃபியூச்சர்ல செவ்வாய் கிரகத்துல வாழணும்னு சொல்லிட்டு நம்ம முடிவெடுத்து அங்க போறோம்னா கண்டிப்பா செவ்வாய் கிரகத்தோட மேற்பகுதியில் தரைப்பகுதிக்கு மேல நம்மளால வாழ முடியாது, அண்டர் கிரவுண்ட்ல தரைப்பகுதி கீழே வாழ்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல என்னைக்காச்சும் நீங்க செவ்வாய் கிரகத்தோட இமேஜஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. அது ஒரு விஷயத்தை நோட் பண்ணிருக்கீங்களா? செவ்வாய் கிரகத்துக்கே தழும்பு வச்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு பர்டிகுலர் ஒரு இடத்துல செவ்வாய் கிரகத்துல இருக்கும். ஆக்சுவலா அது கோடு கிடையாது, ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. நம்ம பூமியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பள்ளத்தாக்கா கருதப்பட்டது கிராண்ட் கேனியன் அப்படின்னு சொல்லப்படுற பள்ளத்தாக்கு. அதை விட இது மிக பிரம்மாண்டமான பள்ளத்தாக்கு நம்ம செவ்வாய் கிரகம் அப்படிங்கிற பக்கத்து பிளானட்ல இருக்கு. இந்த பள்ளத்தாக்கை பத்தி சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி ஒருவேளை நம்ம பூமியில இருந்து செவ்வாய் கிரகம் வாழணும் போய் முடிவு எடுக்கிறோம்னா அங்க தெல்லப்பகுதிக்கு மேல வாழ முடியாது, தரைப்பகுதியில் வாழலாம். அதை தாண்டி இந்த மாதிரி செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகள்லயோ குகைகள்லயோ நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரியான என்விரான்மெண்ட் அங்க இருக்கிறது பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்புறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது இந்த செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பள்ளத்தாக்குல நம்ம வாழலாம் ஃபியூச்சர்ல அப்படின்னு கூட சில எக்ஸ்பர்ட்டுகள் சொல்றாங்க. அப்ப அந்த பள்ளத்தாக்கு செவ்வாய் கிரகத்துல வாழ தகுதியுடையதா இருக்குன்னா எதை வச்சு சொல்றாங்க? தாண்டி அந்த பள்ளத்தாக்கு செவ்வாய் கிரகத்துல எப்படி உருவாச்சு எல்லாத்தையுமே இந்த வீடியோல அக்வேர் ஆணி வேற பிரிச்சு நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம செய்கிற விஷயம் சேனல் இதான் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்சுக்கிறோம். வீடியோக்கு லைக் பண்ணாங்க. வெல்கம் பேக் அடுத்த நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். அப்போ மரைன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விண்கலத்து மூலமா செவ்வாய் கிரகத்தோட முதல் புகைப்படம் அப்படிங்கிறது எடுக்கப்படுது. அந்த புகைப்படத்தை நம்மளுடைய சயின்டிஸ்டுகள் ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் செவ்வாய் கிரகத்தோட மேல் பரப்புல ஏதோ ஒரு கோடு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நோட் பண்றாங்க. இது என்னடா செவ்வாய் கிரகத்துக்கு யாரோ பூரா போட்ட மாதிரி ஒண்ணு இருக்குது, இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பலகட்ட ஆய்வுகள் அதுக்கடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலா இது ஒரு கோடு கிடையாதுப்பா, இது செவ்வாய் கிரகத்தோட மேல் பரப்புல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க நம்மளோட சயின்டிஸ்ட். உண்மையிலேயே பிரம்மாண்டமான ஒரு பள்ளத்தாக்கு தான். இதோட நீளம் மட்டுமே கிட்டத்தட்ட 4500 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு பள்ளத்தாக்கு அப்படின்னு சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிக்கிறாங்க. நீளம் மட்டுமே அவ்வளவு இருக்கிற பட்சத்தில் அதோட அகலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டருக்கு பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு பள்ளத்தாக்கா இருக்கு. இதோட டெப்த் ஆழம் அப்படிங்கிறது 8 ல இருந்து 10 கிலோமீட்டர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து கெஸ் பண்ணாங்க. இதோட ஆழத்தை இன்னும் நீங்க ஈஸியா சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம பூமியில இருக்கக்கூடிய எவரெஸ்ட் மவுண்டன் இருக்குல்ல, அந்த எவரெஸ்ட் மவுண்டனையே இந்த பள்ளத்தாக்குள்ள போட்டு மூடி வச்சிடலாம். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு பள்ளத்தாக்கு தான். இவ்வளவு பெரிய பள்ளத்தாக்க நம்ம பூமியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பள்ளமா கருதப்படக்கூடிய கிராண்ட் கேனியாவை இது பக்கத்துல வச்சு கம்பேர் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு 5-6 கிராண்ட் கேனியாவுக்கு சமமான ஒரு பள்ளத்தாக்க இது இருக்கு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நம்ம பூமியில இருக்க அமெரிக்கா இருக்குல்ல, இந்த அமெரிக்காவை அப்படியே அலேக்கா அனுமாறு மாதிரி தூக்கி கொண்டாந்து இந்த பள்ளத்துக்கிட்ட வச்சா கூட ஈக்குவலா இருக்கும் ஆல்மோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பள்ளத்தாக்கு நம்மளோட சயின்டிஸ்டுகள் வேல்ஸ் மரைனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரே வச்சிருக்காங்க. இந்த பேர் வைக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது மரைனர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முதல் விண்கலம் தான் செவ்வாய் கிரகத்தை ஆர்பிட் பண்ணி அதை ஆய்வுகள் பண்ண முதல் விண்கலமும் அதுதான் முதல்ல செவ்வாய் கிரகத்தோடைய புகைப்படத்தையும் எடுத்து இப்படி ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளுக்கு தெரிய வைக்கிறதுக்கு முதல் காரணமா இருந்துச்சு. சோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வேல்ஸ் மரைனர்ஸ் அப்படி சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு பேரையே இந்த பள்ளத்தாக்குக்கு வச்சிருக்காங்க. சரி, இவ்வளவு பெரிய பள்ளத்தாக்கு செவ்வாய் கிரகத்தில் எப்படி உருவாச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம பூமியில இருக்கக்கூடிய அந்த கிராண்ட் கேனியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளத்தாக்கு எப்படி உருவாச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் சிம்பிளா வந்து செவ்வாய் கிரகத்துல இந்த பள்ளத்தாக்கு எப்படி உருவாச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ பூமியில இருக்கக்கூடிய அந்த கிராண்ட் கேனியன் அப்படிங்கிற பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது இயற்கையா உருவானது தான். அது எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து சொல்றாங்க அப்படின்னா, கிராண்ட் கேனியாவுடைய பள்ளத்தாக்குடைய மைய பகுதியில கொலராடோ ரிவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு. இந்த ஆறு பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஊற்ற ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைகள்ல இருந்து கசிஞ்சு வந்த தண்ணிகளால இது ஒரு ஆறா உருவெடுத்து அந்த ஆறு அப்படிங்கிறது மண் அரிப்புகளை ஏற்படுத்தி இந்த பள்ளத்தாக்கு உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு விதமான கூற்று என்ன சொல்றாங்கன்னா சயின்டிஸ்டுகள், நம்ம பூமியுடைய நிலப்பகுதி அப்படிங்கிறது டெக்டானிக் பிளேட்ஸால ஆனது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படிங்கிறது மூவ்மெண்ட்ல இருக்கும். ஸோ அப்படி ஒரு வாட்டி மூவ்மெண்ட்ல இருக்கும்போது இந்த மாதிரியான பள்ளத்தாக்குகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டெக்டானிக் பிளேட்ஸ் இன்னொரு டெக்டானிக் பிளேட்ஸோட மோதும் போது எப்படி மலை எவரெஸ்ட் மவுண்டன் மாதிரி ஒரு மலை உருவாகுதோ அதே மாதிரி இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படிங்கிறது பிரியும் போது ஒன்னோட ஒன்று பிரியும் போது இந்த மாதிரியான பள்ளத்தாக்குகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரீசெண்டா கூட சில பேர் இந்த நியூஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆப்பிரிக்கா 2
ரெண்டா உடைய போகுது அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சேனல்ல கூட கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ பத்தி பார்க்கலாம். ஈஸ்ட் ஆப்பிரிக்காவுடைய டெக்டானிக் பிளேட்ஸும் அதே நேரத்தில் சொமாலியாவுடைய டெக்டானிக் பிளேட்ஸும் ஒன்னோட ஒன்று பிரிய ஆரம்பிச்சிட்டு இருக்கு. ஸோ அப்படி பிரியும் போது சில பள்ளத்தாக்குகள் அங்க ஏற்படுற விஷயத்தையும் சயின்டிஸ்டுகள் நோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் பிரியும் போது இந்த மாதிரி பள்ளத்தாக்கு உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து சொல்லப்படுது. ஸோ ரீசெண்டா கூட அந்த ஆப்பிரிக்கால வந்து பள்ளத்தாக்கு ஏற்படுற மாதிரி தான். பட் ஆனா பூமியில இந்த கிராண்ட் கேனியன் உருவாகிறதுக்கு தண்ணீர் அப்படிங்கறதையும் தாண்டி இந்த மாதிரி சில டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படிங்கிற காரணம் ஒன்று இருந்தாலும் செவ்வாய் கிரகத்துல தண்ணிங்கிறது கிடையாது. அதே நேரத்தில் அங்க டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ்மெண்ட்ஸும் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது. அப்படி இருக்கும்போது செவ்வாய் கிரகத்துல எப்படி இவ்வளவு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு உருவாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி சில பேருக்கு கண்டிப்பா வந்திருக்கும். இந்த கேள்வி நம்மளுடைய சயின்டிஸ்டுகளுடைய மனசுல வந்துச்சு. அந்த கேள்வி தேடலா மாறி அதுக்கு ஒரு ரிசல்ட்டும் கிடைச்சிச்சு. சோ அது என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா, இந்த பள்ளத்தாக்குடைய அந்த டாபோகிராபிக் இமேஜை நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி நல்லா பாத்தீங்க அப்படின்னா, செவ்வாய் கிரகத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு வாட்டர் பாயிண்டோட இந்த பள்ளத்தாக்கோட எட்ஜ் பகுதி அப்படிங்கிறது கனெக்ட் ஆகிறது ரொம்ப கிளியராவே அந்த இமேஜ்ல உங்களுக்கு நல்லா தெரியும். இதை வச்சு சயின்டிஸ்டுகள் சொல்ல வர்றது, பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம செவ்வாய் கிரகத்துல தண்ணீர் அப்படிங்கிறது இருந்திருக்கு. சோ நிறைய தடயங்கள் கிடைச்சிருக்கு. நம்ம இதுவரைக்கும் ஆய்வு பண்ணது மூலமா செவ்வாய் கிரகத்துல நிறைய நீர் ஓடுனதுக்கான அந்த ஆறுகள் ஓடுனதுக்கான தடயங்கள் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சோ அந்த வகையில இந்த வேல்ஸ் மரைனஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கோட எட்ஜ் பகுதி ஒரு மிகப்பெரிய வாட்டர் பாயிண்டோட கனெக்ட் ஆகிற பட்சத்துல இது தண்ணீரால உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கூற்றை வந்து சயின்டிஸ்டுகள் வந்து ஒரு தியரியா முன் வச்சாலும், ஆனா தண்ணீர் மட்டும்தான் இதுக்கு காரணமா இருந்திருக்கும் இந்த பள்ளத்தாக்கு உருவாகிறதுக்கு அப்படின்னு சயின்டிஸ்டுகள் வந்து உறுதியா வந்து சொல்லல. ஏன் அப்படின்னா, இந்த பள்ளத்தாக்கோட வயசு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 350 கோடி வருஷங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கோட வயசு அப்படிங்கிறது 350 கோடி வருஷம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த செவ்வாய் கிரகம் முழுசா உருவாகிற டைம்ல, அந்த சமயத்துல இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்துல உருவாகிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கலாம், ட்ரை பண்ணிருக்கலாம் அந்த சமயத்துல அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த காரணத்தினால கூட மேபி இந்த பள்ளத்தாக்கு உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கலாம். தண்ணீர் மட்டும் காரணம் கிடையாது, சோ அது கூட ஒரு காரணமா இருந்திருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்டுகள் வந்து முன்வைக்கப்படுது ஒரு தியரியா. சயின்டிஸ்டுகள் இந்த பள்ளத்தாக்கு இந்த மாதிரி தான் உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட, இன்னைக்கு செவ்வாய் கிரகத்துல பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி தண்ணீர் இருந்துச்சுப்பா அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த ஒரு ஆதாரமா இந்த வேல்ஸ் மரைன் சொல்லப்படக்கூடிய இந்த பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமா நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சில கூற்றுகள் கூட சயின்டிஸ்டுகளால் முன்வைக்கப்படுது இந்த மாபெரும் பள்ளத்தாக்கு எப்படி உருவாயிருக்கலாம் அப்படிங்கறத பத்தி. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, செவ்வாய் கிரகத்துல ஏகப்பட்ட சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ்ல வரைக்கும் ஏகப்பட்ட எரிமலைகள் இருக்கு. சோ அந்த எரிமலைகள் ஆக்டிவா இருந்த சமயத்துல இந்த மாதிரி அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படிங்கிற மூவ்மெண்ட்ல இருந்திருக்கலாம். அந்த மூவ்மெண்ட் காரணமா இந்த பள்ளத்தாக்கு உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பட் ஆனா அந்த எரிமலைகள் எல்லாமே இந்த பள்ளத்தாக்கை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த எரிமலையை விட இந்த பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கிற பட்சத்துல அது இவ்வளவு பெரிய விஷயத்தை ஏற்படுத்துறதுக்கு, இந்த பள்ளத்தாக்கை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருந்தாலும், இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, செவ்வாய் கிரகத்துல அந்த எரிமலைகள், அந்த முகடுகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னல. சோ அது காரணமா அந்த கிரஸ்ட், செவ்வாய் கிரகத்துல இருக்கக்கூடிய கிரஸ்ட் அப்படிங்கிறது மூவ்மெண்ட்ல இருந்திருக்கணும். சோ அந்த ஒரு பிரஷர் காரணமா இந்த பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சின்னதா உருவாயிருக்கணும். அதுக்கப்புறமா அந்த காலகட்டத்தில் செவ்வாய் கிரகத்துல தண்ணீர், ஆறுகள் அப்படிங்கிறது இருந்திருக்கணும். அந்த தண்ணீர் மூலமா மணல்கள் அரிக்கப்பட்டு அது மூலமா இந்த பள்ளத்தாக்கு பெருசாகிறதுக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பூமியில எப்படி எர்த்குவேக் அப்படிங்கிறது வருதோ, நிலநடுக்கம் வருதோ, அதே மாதிரி நம்ம செவ்வாய் கிரகத்திலும் நிலநடுக்கம் ஏற்படும். சோ அந்த நிலநடுக்கத்து மூலமா அந்த பள்ளத்தாக்குல இருக்கக்கூடிய மணல்கள் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல அந்த அதிர்வின் காரணமா சரிஞ்சு விழுந்து அந்த பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது இவ்வளவு பெருசா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சயின்டிஸ்டுகள். அது மட்டும் இல்லாம நம்ம செவ்வாய் கிரகத்துல எரிமலைகள் நிறைய இருக்கு. சோ அந்த எரிமலைகள் மூலமா வெளிவரக்கூடிய அந்த எரிமலை குழம்புகள், லாவாக்கள் இந்த பள்ளத்தாக்கை இன்னும் கொஞ்சம் பெருசாகிறதுக்கு ஆரம்ப கட்டத்துல உதவி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரீசெண்டா கூட இந்த பள்ளத்தாக்கை பத்தி நம்மளுடைய சயின்டிஸ்டுகள் ரிசர்ச் பண்ணது மூலமா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த பள்ளத்தாக்கோட மேல் பரப்புல சில பகுதிகளில் ஹைட்ரஜன் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஹைட்ரஜனை தானே கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுதான் நம்மளுடைய அண்ட முழுக்க ஏகப்பட்டது இருக்கு, இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அப்படிங்கிறது வாட்டரோட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட் ஃபேஸ் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஃபேஸ் கிராஃப்டை இந்த மாபெரும் பள்ளத்தாக்கோடைய அடி ஆழத்துல கொண்டு போய் அந்த ஃபேஸ் கிராஃப்டை வச்சு ஆய்வுகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படி ஆய்வு பண்ணது மூலமா இந்த பள்ளத்தாக்கோடைய அந்த அடி ஆழத்துல தண்ணீர் அப்படிங்கிறது ஐஸ் வடிவத்தில் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சயின்டிஸ்ட்கள் கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த செவ்வாய் கிரகத்தோட இந்த பள்ளத்தாக்கோடைய அந்த அடி ஆழத்துல ஒரு சில மீட்டர் ஆழத்துல, அந்த நிலத்தோட ஒரு சில மீட்டர் ஆழத்திலேயே கிரவுண்ட் வாட்டர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சயின்டிஸ்ட்கள் வந்து கெஸ் பண்றாங்க. இது கூடவே அந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறது அந்த பள்ளத்தாக்கோடைய டாப் வியூல போட்டோ எடுக்கும் போது அந்த பள்ளத்தாக்குல ஏகப்பட்ட பனிமூட்டங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் போட்டோ எடுத்து அனுப்பிச்சது. தண்ணீர் ஐஸ் வடிவத்தில் இருக்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பிளஸ் கிரவுண்ட் வாட்டரும் ஒரு சில மீட்டர் ஆழத்திலேயே இருக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அது எடுக்கிறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட்கள் சொல்ற பட்சத்தில் மனிதர்கள் செவ்வாய் கிரகத்தில் குடியேறணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே பிளான் போட்டுட்டு இருக்காங்க எலான் மஸ்க்
உட்பட அப்படி இருக்கிற பட்சத்தை மனிதர்கள் முதல்ல செவ்வாய் கிரகத்துல குடியேறக்கூடிய முதல் இடமா இந்த வேல்ஸ் மரைனஸ் அப்படி சொல்லப்படக்கூடிய செவ்வாய் கிரகத்தோட மிகப்பெரிய பள்ளத்தாக்கா இருக்கக்கூடிய இந்த பள்ளத்தாக்கு இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் இந்த பள்ளத்தாக்குல தண்ணீர் அப்படிங்கிறது ஐஸ் வடிவத்தில் இருக்கிறத தாண்டி கிரவுண்ட் வாட்டர் அப்படிங்கிற ஒரு சில மீட்டர் ஆழத்திலே இருக்கிற பட்சத்தில் அது எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். அப்படிங்கும் போது கண்டிப்பா மனிதர்கள் இந்த இடத்தை தான் அதிகமா சூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா செவ்வாய் கிரகத்தோட அந்த அட்மாஸ்பியர் பிரஷர் அப்படிங்கிறது நம்ம பூமியோட 1% வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் இருந்தாலும் இந்த மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கோடைய பகுதியில் ஆழத்துல பாத்தீங்கன்னா அந்த பிரஷர் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அதுவும் நம்மளுக்கு அந்த சுவாசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயத்தை நம்மளுக்கு ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அப்படிங்கிற காரணத்தால இந்த இடம் மேபி ஃபியூச்சர்ல செவ்வாய் கிரகத்துல மனிதர்கள் குடியேறதுக்கு ஒரு பெஸ்டான ஒரு பிளேஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரவலா பேசப்பட்டு இருக்கு. ஃபைனலா செவ்வாய் கிரகத்துல பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி தண்ணீர் அப்படிங்கிறது இருந்திருக்கு. பல ஆறுகள் பல ஏரிகள் இருந்ததுக்கான தடயங்களை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும். சோ அப்படி இருக்க பட்சத்துல அந்த சமயத்துல அந்த தண்ணீர் இருக்கும்போது பூமியில உயிர்கள் எப்படி வந்து கடல்ல உருவாச்சோ அந்த தண்ணியில உருவாச்சோ அதே மாதிரியான உயிர்கள் மேபி செவ்வாய் கிரகத்துல உயிர்கள் உருவாக ட்ரை பண்ணிருக்கலாம். உருவாயிருக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு உயிரினங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய எச்சங்கள் நம்மளுக்கு மேபி அங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா இப்போதைக்கு நம்மளுக்கு அது எதுவுமே கிடைக்கல. ஆனா ஃபியூச்சர்ல மேபி மனிதர்கள் அங்க போய் இறங்கி அங்க ஆய்வுகள் பண்ணாங்கன்னா அந்த நேரம் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரவலா பேசப்படுது. எதிர்காலத்துல நம்மளுடைய மனிதர்கள் செவ்வாய் கிரகத்துல குடியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியான டெக்னாலஜிகளும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு பொட்டி முடிச்செல்லாம் கட்டிட்டு ஒரு ராக்கெட்ல ஏறி போறாங்க அப்படின்னா தரையிறங்குற முதல் இடமா மேபி இந்த வேல்ஸ் மரைனர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பள்ளத்தாக்கா கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு எதிர்காலத்துல. பார்க்கலாம் எதிர்காலத்துல என்ன நடக்குதுன்னு. பட் ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்ற இந்த பூமியை நல்லபடியா பொத்தி பாதுகாத்து பேணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அடுத்தடுத்த தலைமுறை கொண்டு போயிட்டோம் அப்படின்னாலே அவங்களும் அதை சேஃபாக பார்த்துக்கிட்டாங்கன்னா நம்மளே இந்த பூமியில நிரந்தரமா வாழ்ந்துட்டே இருக்கலாம். வேற பூமியை தேடணும், வேற கிரகத்துல என்ன எப்படி வாழலாம், அங்க தண்ணி இருக்கா எப்படி இருக்காங்க தேடுறதை தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனா அங்க போய் வாழணுங்கிற எண்ணத்தை நம்ம வந்து விதைக்கிறத விட நம்ம பூமியில ஒரு மரச்செடிகளை விதைச்சு பூமியை பத்திரமா பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சீக்கிரம் விஷன் சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் டெய்லி மறக்காம பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லா வீடியோ லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கும் லைக் கொடுத்துருங்க. அடுத்த வீடியோஸை பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மேலே ஐகான்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களை சேகர். பை பாய்.